வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கக்கூடிய பயணத்தை பற்றி தான் கடந்த 2 வாரங்களாக பேசி வருகிறோம். கடந்த வாரம் ஒரு முழு சங்கியாக அவர் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக அறநிலையத்துறை குறித்தான அவருடைய கருத்துக்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன. நமது நிகழ்ச்சியான அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியிலும் அவருடைய கருத்துக்கள் கடுமையாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் அவர் தொடர்ந்து அவருடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு இடங்களில் பல்வேறு கருத்துக்களை பேசி வருகிறார். இது குறித்தான மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது பற்றியான நிகழ்ச்சி தான் இன்றைக்கு. முதலில் பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணம் பற்றியான தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். வணக்கம் சார். அதாவது மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகம் சில இலைட் பத்திரிகைகள் போடுற மாதிரி தமிழகம். அப்போ நீங்க முழு சங்கியா மாறிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, அது அந்த தலைப்புலேயே ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ யாரிடமிருந்து மீட்பது, யாரிடமிருந்து காப்பதுங்கிறதான் கேள்வி. நீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த தலைப்பும் இந்த தலைப்பும் அடிப்படையில் வேறுபட்டது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. யாரிடம் இருந்து அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடு நின்று பாஜகங்கிற எதிர் சக்தியிடம் இருந்து, தமிழ்நாட்டுக்கு எதிராக நின்று அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியிடம் இருந்து தான் காக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, இவர் யார்கிட்ட அடமானம் வச்சாரோ அவங்கள கூட்டணி வச்சுக்கிட்டே மீட்போங்கிறாரு. அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் இப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பல்வேறு குற்றச்சாட்டுகள். இப்போ அவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, திமுகவிடம் இருந்து மீட்போம் அப்படின்னு. அப்படி மீட்கிறது கிடையாது. நீங்க மறுபடியும் கொண்டு போய் அதாவது தமிழ்நாட்டை தின்ன வருகிற ஒரு பூதத்தின் வாயிலே கொண்டு போய் ஊட்டி விடுகிற வேலையை இவர் செய்கிறார். சரிங்களா? பேருந்து பின்னாடி எல்லாம் போட்டிருப்பாங்க, நகையை அடகு வைத்த நகையை மீட்க மறு அடகு வைக்க அப்படின்னு. அதுல போட்ட எடப்பாடி பழனிசாமி போட்டதெல்லாம் வைக்கணும். அதனால மறு அடகுக்கு தான் அவர் அடகு போயிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. நான் அதான் சொல்றேன். முதல்ல மக்களை காக்கிறது, தமிழ்நாட்டை மீட்கிறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். முதல்ல அதிமுகவை காக்க வேண்டும், அதிமுகவை மீட்க வேண்டும். அதுதான் மற்றவர்களுடைய பெரும் பிரச்சனை. நீங்க அந்த கட்சியை முழுவதுமாக பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி திணறிக்கிட்டு கிடக்குது. நீங்க பிரிக்கப்பட்டதற்கான காரணமும் பாஜக தான். அந்த கட்சி முழுவதும் அது பாட்டு இருந்து போகுதுங்க. நான் என்ன கேட்குறேன், அது ஒரு கட்சி, அதுக்கான தலைவர் இல்லை, அதுக்கான தலைவர் தானாக உருவாகாங்க அல்லது வேற யாரோ வந்திருக்க போகிறாங்க. அதை சிதறடித்து அங்கே இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு போய் சசிகலா வாங்க வச்சு சிதறடிக்க செய்தவர்களும் அவர்கள் தான். இன்னைக்கு தங்கள் தேவைக்காக கூட்டணும்னு முயற்சி செய்கிறவர்கள் அவங்கள் தான். அப்போ திட்டமிட்டு அந்த கட்சியே தின்று கொண்டிருக்குது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, அந்த கட்சியும் திங்குது. இன்னும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக அது விழுங்கிருச்சு. நீங்கள் அவர் கூட்டணி வைத்த விவகாரங்களை எல்லாம் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 3 கார் தாண்டி போய் மாறி போய் பத்திரிகையாளர்களை அதெல்லாம் நாங்கள் அலுவலகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட தண்ணி கேன் போடுறதுக்கு போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி அலுவலகத்துக்கு டெல்லியில் ஏற்கனவே திறக்கப்பட்ட அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லி, அதாவது அலுவலகத்தை இவர் இங்கேருந்து திறப்பாராம். டெல்லியில் கட்டப்பட்ட அதிமுக அலுவலகத்தை இங்கேருந்தே காணொலி காட்சி வழியாக திறப்பாராம். பார்க்கறதுக்கு ஃப்ளைட் பிடிச்சி போவாராம். இது பார்த்துக்கோங்க. போயிட்டு மொத்தமாக கட்சியை முடிச்சு வச்சுட்டு வந்துட்டீங்க. அப்போ என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கட்சியையே காப்பாற்ற வேண்டிய குத்துயிரும் குலையுயிருமாக உங்கள் கட்சி இருக்கிறது. நீங்களே இருக்கிறீங்க. நீங்களே கடைசி வரலும் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்ட இழுப்புக்கு போக முடியாமல் உங்களுக்காக அவர் காத்திருந்து கடைசியில் உங்கள் மகனை தூக்கிட்டு போய் மிரட்டி உங்களை இழுத்துட்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த அளவிற்கு நீ அந்த கூட்டத்தில் பேசக்கூட இல்லைங்க. கண்ணை தொடச்சிட்டே உட்காந்துருக்கிறாரு. இப்படி அவரே பேசுகிறாரு. இப்போ யாரிடமிருந்து யாரை காக்கணும்? மக்களை நீங்க காக்க வேண்டியதில்லை. நான் என்ன கேட்குறேன், பாஜகவிடமிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். அந்த தகுதியும் திராணியும் உங்களுக்கு இருக்குதா? உங்களுடைய குடும்பத்தை, அதான் நீங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது, சம்பாதித்ததை காப்போம் சம்பந்தியை மீட்போம்னு சொன்னாரு. அதுக்காகத்தான் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இங்க வெட்ட வெளிச்சமாக. அதனால இப்போ சொல்ற குற்றச்சாட்டுகளை பாருங்க. பயணம் போறாரு, பயணத்தில் போயிட்டு நீங்கள் திமுகவை குற்றச்சாட்டு வைக்கணும். சரி, ஓகே, குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, என்ன வைக்கிறீங்க? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக நாங்கள் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் 50 நாள் தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர், உங்களுக்கு எதிர்கட்சின்னா என்னங்க? இயங்க வைப்பது. நீங்கள் இயங்குவதன் மூலமாக
உங்க கையில நீங்க எழுதணும்னு கிடையாது. இந்த பச்சை மையை பிடிச்சி நீங்க கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கையெழுத்து போட வைக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதைத்தான் திமுக கடந்த காலங்களில் செஞ்சுட்டே இருந்திருக்கு. அது ஆட்சி கட்டில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு கண் முன்னாடியான உதாரணம் 2016லேருந்து 21 அந்த ஆட்சி காலத்தில் திமுக வந்து பல்வேறு இவர்கள் சட்டமன்ற தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக திமுக தான் இருந்தது. பன்வாரிலால் புரோஹித் உங்களுடைய ஆட்சியை மீறி அவர் சுற்றுப்பயணம் போய் ஊரில் யார் யார் எப்படி இருக்காங்க, சட்டை போட்டிருக்காங்களா, வேளாண் ஆடு மாடு கோழி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வருதுக்கு போகும்போது இது உங்கள் வேலை இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஆர்.என். ரவியோடு போராடுவதல்ல, அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போதே சண்டை போட்டாதான் திமுக. இதுதான் ஒரு எதிர்கட்சியின் வேலை. நீங்கள் என்ன கேட்குறீங்க, இவ்வளவு நாளும் இப்போ மக்களுடன் முதல்வர், மக்களுடன் ஸ்டாலின், அப்போ இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்னு கேள்வி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் இப்போ சுற்றுப்பயணம் போகிறீங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு எதிர்கட்சிக்கான பிரதான எதிர்கட்சிக்கான அந்த பண்பே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க. அதன் விளைவு தான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் உங்களை இழிவுபடுத்தி பேசுவதற்கு, ஜெயலலிதாவை பேசுவதற்குலாம் நீங்கள் விட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆக்டிவ் எதிர்கட்சியாக இயங்குவதற்கு தகுதியற்ற நிலையில் நீங்கள் இருந்ததனால்தான் அல்லற சில்லறைகள்லாம் வந்து கேலி பொருளாக உங்களை மாற்றுவதற்கு காரணமாகுதுன்னு சொல்கிறேன். நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, 50 நாளாக சுருங்கி போச்சுன்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், 4034 கோடி ரூபாய் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலைங்க. இந்த பணத்தை கேட்டு ஒரு டீமே இங்கேருந்து போகுது. நீங்கள் நிதியமைச்சர், அதுபோக எம்பி கனிமொழி அவர்கள், அதுபோக உதயச்சந்திரன், அதுபோக எல்லாரும் சேர்ந்து போய் அங்கே அழுத்தம் கொடுத்ததன் விளைவு 2999 கோடி ரூபாய் பணத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கூட போதாது. நீங்க பாத்தீங்கன்னா 1330 கோடி ரூபாய் பணத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிலுவையில் இதுல பாஜக ஒரு அரசியல் பண்ணுது. அது ரொம்ப இந்த இடத்துல நம்ம சொல்லிடணும். அதை குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்ட பணத்தை இதை நிறுத்துவது, அப்படி நிப்பாட்டக்கூடிய இடத்துலையும் சரி, அதாவது மிக குறைவான கிராமங்களுக்கு மட்டும் இது கொடுக்கறதுனா, அதில் பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு தான் ரொம்ப நாளாக நிப்பாட்டியிருக்காங்க. குறிவைத்து வந்து அந்த மக்களை பழிவாங்கக்கூடிய வேலையில் வந்து பாஜக ஈடுபடுது அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டாக பதிவு பண்ணணும். அப்போ பாஜக மதவாத கட்சி மட்டும் இல்லை, அது எவ்வளவு நுட்பமாக சாதியவாதத்தையும் உருவாக்குது. ஏன்னா இங்கே இந்து மதம், மதவாதம், இந்து சித்துவாங்கிறது தனிப்பட்ட ஒரு மதம் இல்லைங்க. அது வந்து ஏதோ 2 பிரிவுகளுக்குள் சண்டை கிடையாது. இது அடுக்கு வழி எல்லா கோபம் வந்து ஆளுங்கட்சி மேல, மாநில ஆளுங்கட்சி மேல வெளிப்படட்டும்னு பண்ணாங்க. வெகு மக்கள் அதாவது எளிய மக்களினுடைய எதிர்ப்பு ஆளுங்கட்சி மேல் வரட்டுங்கிறதுக்காக திட்டமிட்டு பண்றீங்க. நான் தான் சொல்றேன், ஒரு டீமே போய் அசைச்சு எறும்பு ஊற கல்லும் தேங்க அசையவே அசைக்காத இரும்பு கோட்டையான பாஜகவின் கதவையை தட்டி திறந்து தூக்கிக்கிட்டு 80% மேலே பணத்தை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சாதனை நிகழ்த்துது இந்த அரசு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இன்றைக்கி கூட்டணியோடு சேர்ந்துட்டுறீங்க. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சமாவது துளி அளவாவது உங்களுக்கு உள்ளுணர்வு இருந்துச்சுன்னா, நீட்டை நிறுத்துவேன் என்றார்கள். வந்த உடனே முதல் கையெழுத்து நாங்கள் வந்து நீட்டை எங்களுக்கு ரகசியம் தெரியும்னாங்க. நான் என்ன கேட்குறேன், சரி அவர்கள் நிறுத்தலை, நான் அதை வந்து நிறுத்துவதற்கான ஆற்றல் அவர்கள்ட்ட இல்லை, நீங்கள் விட்டுருங்க. நிறுத்தவே மாட்டேன், அதுல ஒரு புள்ளிக்கமா கூட மாற்ற முடியாதுன்னு தெனாவட்டா பேசக்கூடிய பாஜகவோட சேர்ந்து நீங்கள் எப்படி நிறுத்த முடியும்? நீதிமன்றமே சொல்லிருச்சு எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி. நீங்க அது மட்டுமா சொன்னாரு? சிஏக்கு என்ன சொன்னீங்க? சிஏல இப்ப யாருக்கு பிரச்சனை? இன்னைக்கு யாருக்கு பிரச்சனை கேட்கிறாரு. இது கேட்டது, அதாவது நீங்க அன்னைக்கு கேட்டதை இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு பீகார்ல திருத்தம் பண்றாங்க. யாரு அதை அமல்படுத்துறா? நீங்க தேர்தல் ஆணையமே இதுல இறங்கி நின்று குடியுரிமை உனக்கு உண்டா கிடையாதாங்கிற கேள்வி மக்கள் மேல இருக்குது. உனக்கு என்ன வேலை ராஜா? நீ அவனுக்கு அட்டையை கொடுத்து அவனை ஓட்டு போட வைக்க வேண்டியதான் ஓ வேலை. ஆனா அவன் குடியுரிமை இருக்கா இல்லையான்னு சோதிக்கிற சோதனை நீ நடத்துறன்னா, இப்ப மாநில தேர்தலில் அதை பண்றீங்களே. இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மக்களவை தேர்தலில் 30 சீட்டு பாஜக வந்து அதே மாநிலத்தில் இதே மியான்மர், பங்களாதேஷ், நேபாளக்காரங்களுடைய ஓட்டுகளை வாங்கி, இவங்க சொல்லக்கூடிய ஓட்டுகளை வாங்கி தான் வந்து 30 சீட்டு. அதுதான் அவர் லல்லு பிரசாத் யாதவ் பையன் கேட்கிறாரு, நீங்க அந்த குடிபெயர்ந்தவர்களுடைய வாக்குகளால் தான் நீங்கள் ஜெயித்தீர்களா, இந்த கள்ள ஓட்டு, இந்த தவறான ஓட்டுகளால் தான் நீங்கள் ஜெயித்தீங்களாங்கிற கேள்வி கேட்கிறாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் சூடு சொறுத்தருக்கு கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்படி எதுவுமே இல்லாமல் தன்னையும் அடகு வைத்து, தன் கட்சியையும் அடகு வைத்து, தன் குடும்பத்தையும் அடகு வச்சுட்டு இருக்கக்கூடியவர் நான் பாஜக கிட்ட இருந்து மீட்க போறேன்னு சொன்னா, ஒரு பிரதான எதிர்கட்சியாக இந்த பணத்தை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு நீங்க என்ன பண்ணீங்க?
இன்னொரு இது கொஞ்சம் கூட இது இல்லாம பேசுறாருங்க. 1000 அது ரூபாய் இருந்தா அது அவரு இல்லைங்க. அதுதான் அவருக்கு இல்லையே. இல்ல 1000 ரூபாய் பணத்தை வந்து 28 மாதங்களாக நீங்கள் கொடுக்கவில்லை. நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே அழுத்தம் கொடுத்து ஒரு பணத்தை கொண்டு வருவதற்கு ஆற்றல் இருந்ததுன்னா 15 லட்சம் ரூபாய் வந்த உடனே அமித்ஷா அழுத்தி எதை அழுத்தணுமோ அதை அழுத்தி பிடிச்சிருக்க வேண்டியதானே. அழுத்தத்தை எங்க கொடுக்கணும்னா உங்களுக்கு காசு வந்துடும் உங்களுக்கு தெரியுமில்ல. ஆமா. அந்த அழுத்தத்தை கொடுக்க வழக்கமா வேண்டிய கால் தான் உங்களுக்கு தெரியும். காலை கட்டி பிடிச்சு அழுத்தம் அது கொடுத்துருக்கீங்க. எந்த இடம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த அளவுக்கு அவரை வந்து இழிவுபடுத்த மாட்டேன். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா காசை வாங்கிடலாம்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தோன்னு. நீங்கள் திமுக அரசு மக்களுக்கு பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்து நிற்கிதுங்க. இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, தீபாவளி போனஸு போடலை, பிள்ளைகளுக்கு இப்போ பட்டாசு வாங்கி கொடுக்கணும், காசு வாங்கி கொடுக்கணும். இப்போ இதே மாதிரியான நிலைமையில் ஒரு தகப்பனாக இருந்து வேலை செய்யக்கூடிய அரசு இது. கடனை வாங்கியாவது நான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற பெருந்தன்மையோடு 1,40,00,000 பெண்கள் போக இன்னும் பல்வேறு பெண்களுக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த மகளிர் உரிமை திட்டத்தை கொடுக்குறோம்னு சொல்லி வந்து நிற்கிற இந்த அரசுங்க, நீங்கள் 1500 ரூபாய் இழந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நின்று ஏமாத்திக்கிட்டு இருக்கிற நீ எங்க? இல்லை, அதுவே வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அதுவும் வந்துருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது. ஆனால் அப்புறம் வாக்குறுதியை மட்டும் இவர் எப்படி கொடுத்தாருன்னு தெரியல. 1500 ரூபா தரேன்னு சொல்லி திமுக 1000 வழக்கமாக எப்போதெல்லாம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வருதோ அதுலேருந்து அடுத்து 2 நாட்கள் ஜெராக்ஸருக்கு டைம் வரும். 2 நாட்கள் வந்து அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வரும். இது வரைக்கும் நடந்தது அப்படிதான். அது தேர்தல் வாக்குறுதி கொடுத்து மக்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்வோம், நாங்கள் வந்தால்னு சொல்லி வந்த கட்சி திமுக. அது அந்த அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய வரியத்தை உருவாக்கிய கட்சி. அதனால தான் இன்னைக்கு வரையிலும் அந்த உத்தரவாதத்தை தாங்கள் எந்த அளவுக்கு, அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக போராடி. அவர் சொல்றாரு, நான் வந்து திமுக அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சுன்னா அந்த 1000 ரூபாய் நிப்பாட்டிடுவாங்க, நான் நம்பரை குறைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த பயணத்தில் சொல்றாரு. அவர் தேர்தலை எதிர்நோக்கி கொடுக்கறதுல கூட நாங்கள் கொடுக்கணும் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, கடைசி நிமிஷத்தில் வன்னிய வாக்குகளை பெறணுங்கிறதுக்காக 10.5% ஒரு பொய். அதாவது நீங்கள் அதை அப்படி விட்டுருந்தீங்கன்னா திமுக அரசு கூட அதற்காக முயற்சி பண்ணி அதை சீராக முடித்திருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு இல்லாமல் அவசரமாக எந்தவித சரியான தஸ்தாவேஜுகள் இல்லாமல், டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் செஞ்சதன் விளைவு இன்னைக்கு வரையிலும் அது வந்து அங்கே ஆணையத்திட்ட இருக்கே தவிர அதுக்கான ஒப்புதல் வாங்க முடியாத அளவுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். 10.5% அது எவ்வளோ பெரிய கண் துடைப்பு. அப்போ தேர்தலுக்காக திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த இடத்துல அது அடிப்படை அறன்னு ஒன்று இருந்தால் இதை உங்களால் பேச முடியுமா? இன்னொன்று, நீங்கள் இப்போ பாஜக கூட என்ன ஓட்டுக்கு நாங்கள் சேரக்கூடாது, என்ன அது என்ன குற்றம்? நீங்கள் சேராமலா இருந்தீங்க 1999? ஐயா, காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்து முரசொலி மாறன் அவர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மதவாதத்தை எடுக்கக்கூடாது, ஆர்டிகிள் 370 வந்து கை வைக்கக்கூடாது, இப்படி பல்வேறு கடிவாளங்களை போட்டு கையில் வச்சுருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நாயை நம்ம கையில் பிடிச்சிருக்கிறதுக்கு நாய் கையில் நம்ம மாட்டிக்கிட்டு வாயில் நாம மாட்டிக்கிறது வித்தியாசம். நீங்கள் ஜெயலலிதாவும் 98 உங்கள் பாஜகவை கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, நான் முதல்வராகவே இங்கே திமுக வைக்கலை. அப்போது என்னன்னா என் கையில் கட்டுப்பாட்டில் நான் இருந்துச்சு. ஜெயலலிதா இப்போ உயிரோடு இருந்திருந்தா இப்படியா போய் கதை தட்டிட்டு அமித்ஷா ஜி அப்படின்னு நிற்க போகிறாங்க? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதையெல்லாம் நான் தான் சொல்கிறேன், எம்ஜிஆர் இருந்த இடத்தில், ஜெயலலிதா இருந்த இடத்தில், நான் வேற யாருக்கும் கேட்கலைங்க, அதிமுக காரர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் எதிர்கட்சி அதெல்லாம் 1000 விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு அரசியல் அறம் இருக்குங்களாங்க. எங்கள் அம்மா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பிஜேபியோட இப்படியா குறுகி போய் இப்படி போய் அடமானம் வச்சுக்கிட்டா நிற்பாங்க? அப்போ இப்படி நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய சுயநலத்துக்காக உணர்வுகளை இழந்து போயிட்டீங்க. உங்களுக்கு தனித்துவ ஒரு நான் என்ன சொல்ல, அதிமுக காரங்கிற உணர்ச்சி கூட உங்களுக்கு இல்லை. இல்லை, ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து எப்படின்னா இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத விட வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் சிறந்தவர்கள் சொல்லதான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பரவாயில்லன்னு நீங்கள் பேசுகிற அளவுக்கு. நான் அதுதான் சொல்கிறேன் மறுபடியும், அதாவது இருந்த நிலைமையை விட இது பரவாயில்லைன்னு நான், அதாவது ஜெயலலிதா நல்லவரா கெட்டவரா என்று பரிசீலிப்பது வேற, அவங்களுடைய கமாண்டிங் பொசிஷன் உங்களுக்கு இல்லைங்கிற நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இல்லை நீட் அந்த அம்மா எதிர்த்தாங்க, ஆமாம் உதய மின் திட்டத்தை எதிர்த்தாங்க, கடைசி வரைக்கும் மாநில சுயாட்சி அந்த விவகாரத்தில் வந்து அந்த ஸ்டாண்டு வந்து
திராவிட இயக்கத்துக்கு ஒப்பான ஒரு ஸ்டாண்டு தான். திமுக எடுத்த ஸ்டாண்ட் அவங்க பின்பற்றினாங்க. அதாவது அரசியல் தோல்விகள் ஜெயலலிதாவுக்கு பாடம் நடத்தும். ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னா அடுத்த தேர்தலில் தோப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா. ரிவோக் பண்ணிடுவாங்க. ஆமா 2004 ஒட்டும் உறவில்லைன்னு சொல்லிட்டு 2வது ஒட்டு உறவு வச்சுக்கிட்டா கூட 3வது தேர்தலில் தூக்கி மீசிறது தான். அறிவிப்பே கிடையாது, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை தான். சாகரதன்றையும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை தானே இருந்துச்சு. ஆமா. ஆனா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க ஒட்டு உறவோட இல்ல ஜெல் ஆயிட்டீங்க, மறைஞ்சிட்டு. இன்னைக்கு அதிமுக என்பது தனித்துவ அடையாளம் இல்லாத விளைவு தான். நீங்க கூட்டத்தில் போய் நின்றுட்டு இந்துக்களின் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்கன்னு சொல்லி துளியளவும் உள்ளுணர்வு இல்லாமல் ஒரு பாஜக வலதுசாரி சங்கியை போல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் பிரபல யூடியூபர் கிரண் புருஷ் அவர்கள். அதாவது நான் சொல்கிறேன், அவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்த்தீங்களா? நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அது பயங்கரமான டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட் போட்டு அவர் ட்ராக் பேண்ட் போட்டு ஷூ போட்டு நடந்து போனார். ஆனால் இதில் இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம், வித்தியாசமாக ஒரு பேண்ட் போட்டு ட்ராக்ஸ் போட்டு அந்த கதர் சட்டை அந்த கட்சி சட்டை போட்டு நடந்து போகிறார். இது ஒரு டிஃப்ரென்ஸ் தானே. அதையா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? புரியுது. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. நான் வந்து மாறுபட்டு மற்றவர்களிருந்து வித்தியாசமாக வித்தியாசம், இந்த வித்தியாசம் போதாது உங்களுக்கு? எவ்வளோ ஒரு வித்தியாசம். இது போக பார்த்து தைரியமாக வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு மைக்கில். இந்த மாதிரி யாரும் முடியுமான்னு சொல்லி தெரியல. யாருமே இது போய் பண்ணது நான் பார்த்ததே இல்லைங்க. அது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அம்சா வீட்டுக்கு கதவு தட்டினேன். இந்த பேர் தப்பாக கரெக்டாக தானே சொன்னேன். இல்லை அவரு இல்லை அது விஷயத்த வந்து தைரியமாக வந்து சொல்கிறாருன்னா யாரால முடியும்? இதெல்லாம் வந்து யாரும் பாராட்ட மாட்டீங்களே. ஒரு பொதுமக்கள் கிட்ட தன்னுடைய எடுத்து வைக்கிற கருத்து, ஆமாங்க நான் கதவு தட்டினேங்க, நீங்கள் தான் செய்ய மாட்டீங்க, நான் தான் செய்கிறேன் மக்களுக்குன்னு சொல்கிறாரு. ஒரு பேரை கூட ஒரு உச்சரிக்க முடியல அவரால். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் கை. ரொம்ப நீங்கள் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது வந்துருக்கு. இல்லை புரிஞ்சுக்க முடியுது. இல்லை அவர் வந்து தொடர்ந்து அவருடைய பயணங்களில் பார்த்தீங்கன்னா திமுகவை சீண்டுவது அப்படிங்கிறத தாண்டி திமுக கூட்டணியை சீண்டுவது, வாங்க கதவு திறந்தே இருக்கிறது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் பேசும்பொழுது கம்யூனிஸ்டுகளே அழிந்து விட்டாங்கன்னாரு. ஒரு 4 ஊர் தாண்டினதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகளை வரவேற்கிறோங்கிறாரு. இது வந்து என்ன மனநிலையில் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு? அவர் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ணுற ட்விஸ்ட் பண்ணுறாரு. நாங்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாண்டம்னா எந்த பிரம்மாண்டம்? அவர் ஒரு மைண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் தான் அவர் மைண்டில் வச்சுட்டு இருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் தப்பாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்? ஸோ வந்து அவர் அந்த ட்ராக்கில் போகிறார். நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது பண்ணணும், எங்ககிட்ட ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பயமுத்துறாரு. இப்போது எதிர்க்கட்சி மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து பயமுத்துறாரு. நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் வியூகம் செட் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து நாங்கள் இப்போ வெளியே விட முடியாது, நாங்கள் வந்து எப்போ பண்ணுமோ அப்போ தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஏங்க நீங்கள் எவ்வளோ தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னா திமுக தான். ஏங்க அவங்க அதிமுக அவங்க கட்சி அவங்களுக்கு பிரம்மாண்டம் தானே. அதாவது இப்போ நம்ம எல்லாம் ஏகப்பட்ட விமர்சனம். ஒரு சின்ன செய்தி இருக்குது. நாங்க பிரம்மாண்டமான இப்போ திமுக அதிமுக 2 கட்சி தான் பெரிய கட்சி. இப்போ பிரம்மாண்ட கட்சின்னு சொல்வதன் மூலமாகவே நீங்க சிறுத்து சின்னாபின்னமா ஆயிட்டீங்கிறது ஒத்துக்கிட்டீங்கிற ஒரு செய்தியும் அதுக்குள்ள இருக்குங்க. அதுதான் கரெக்டாக சொல்றீங்க. இல்லை கரெக்ட் தான். நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து பிஜேபிக்கு பி டீம் சொல்லிட்டு எத்தனை வாட்டி தான் அவங்களை அடிப்பீங்க. ஆனால் தைரியமாக வெளியே வந்தார்ல, ஆமாம் நான் உங்கள் டீம் தான், என்ன பண்ணுவீங்க, நான் கூட்டணி தான் கேட்குறாரா இல்லையா? இதெல்லாம் என்ன இதெல்லாம் இல்லை அது வந்து அந்த கூட்டணி அறிவிப்பின் போது அவர் ஒரு வாரத்தை கூட பேசலையே. அதுதானே அவர் சுமன் கவி கூட சொல்லி காமிச்சார். அவர் பேச மாட்டார். பேசினா மேலேருந்து தள்ள கொட்டுவாங்க. சொன்னால முடியாது. ஸோ வந்து அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னார்ல இந்த தமிழ்நாட்டை வந்து அடக்கி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு புரோக்கர், அது வந்து உங்களுக்கு தெரியல. ஒரு புரோக்கர் அதாவது என்ன பண்ணுறாருன்னா, இப்போ லேண்டு விற்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு தமிழ்நாடே தூக்கி பிஜேபியில் கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து மீடியேட்டர் வேலை இது மீடியேட்டர் வேலை பார்க்குறாரு. அது போல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடும்பத்து மேலே வந்து ரொம்ப பற்றா இருக்கும். இதுவும் நீங்கள் நோட் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு தமிழ்நாட்டே வந்து தாரவாத்து கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தை ப்ரொடெக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தலைவர் அதிமுக இருக்கும்போது என்ன சொல்கிறது? இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க வந்து அவங்க பார்த்து நான் உறுப்பினர்கள்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா இந்த மாதிரி ஒரு தலைவன் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கணும். இல்லை அதை தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய பேருந்து பயணம், இதெல்லாம் மக்களை ஈர்க்கும் வண்ணம் இருக்குது. ஈர்க்கும் வண்ணம் தாங்க. ஏன்னா முதல்ல பஸ்ஸில் போயிட்டு இருந்தாரு. அந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமான முறையில் ஒரு பொதுக்கூட்ட மேடை செட்டப்ல இருந்தது. ரொம்ப கிண்டல் பண்றீங்க. சுந்தரா டிராவல்ஸ் டெம்போ டிராவலர் எடுத்துட்டு இப்போ என்ன பேசுவீங்க? நீங்க முடியுமா?
அதனால தான் மாத்திட்டாரு பஸ். ஆமா, பின்ன நீங்க சுந்தரா டிராவல்ஸ்ன்றீங்க, அந்த வண்டின்றீங்க, இந்த வண்டி டெம்போ டிராவல் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஏகப்பட்ட வந்து ஊடுருவல் வராங்க, தடுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து பேப்பரில் படிக்கிறார், படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இந்த பேப்பர் மாறுது. ஆனால் கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேப்பரில் இருக்குது, டென்ஷன் ஆகுது. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் எல்லாம் வந்து எல்லாம் படித்தவங்க பின்னாடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா டைகெல்லாம் கட்டிட்டு பக்காவாக படிச்சவங்களா இருக்காங்க. மாமா நான் தான் மாமா அப்படின்னு ஒரு சவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு பிரஸ் மீட்டிங் போனாலும் பேச வருது இல்லை, யாருப்பா அது குரல் கொடுத்துன்னு கேட்டால் மாமா நான் தான் மாமான்னு. இல்லை, ஒரு செய்தி தவழ்ந்து வந்தேன். அதாவது எவ்வளவு கேடுகட்டு போயிட்டாப்புலன்னு பாருங்களேன். ஒன்று பாஜகவின் பி டீம்னு சொன்ன விமர்சனத்தை இப்போ நாங்கள் உள்ளதாயா இருக்கா, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அரைச்சிட்டம் அடையிறது இல்லையா அப்படிங்கிறது. அது தாண்டி தவழ்ந்து வந்தோங்கிறத வந்து அது வந்து ஒரு இழிவான ஒரு கேவலம். அதையும் கூட பெருமையா பேசுறேன். அதனால என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை ராஜா. வந்துட்டு அண்ணா அமைதிப்பட அமாவாசை மாதிரி காலை வாரி விட்டுட்டியே, நீ வந்த ட்ராக் ரெக்கார்டு என்ன? அதாவது வந்த வழியே துரோகத்தின் அடையாளங்க. தன்னை நம்பி நிறுத்திய சசிகலாவின் காலை வாரி விட்டுட்டு ஒரு தனிநபருக்கே உத்தரவாதம் இல்லாத உங்களால் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியுங்கிற கேள்வி தான் நான் கேட்குறோம். நீங்க தவழ்ந்து வந்தது என்ன? குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் தான் தவழ்ந்துருப்போம், என்ன எடப்பாடி மட்டுமா தவழ்ந்தாரு? நீ யாரு காலை வாரி விட்டு அதை சொல்லு. இந்த அளவுக்கு இழிவா பேசி கூட வந்து அந்த அந்த இழிவான, அதாவது தெரியும் நம்ம கேவலமான ஜென்மம்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும். தெரிஞ்சிருந்து கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக வந்து ஆமாம் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து ஊர்ந்து வந்தேன்றீங்க, பறந்து வந்தமா இல்லையா, இது கூட ஒரு பஞ்சுலாக கீழே கை தட்ட வைக்கிறாரு பாருங்க. அதுதான் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்போ இந்த பேச்சுகளை கேட்பதற்கான கூட்டம், இதில் வந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வந்து அதிமுக வாக்காளர்களை கவர்வதற்காகவா அல்லது அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து தான் வந்து ஒரு தலைவர்னு சொல்லி காட்டுவதற்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஏன்னா வந்து இப்போ இங்கே வந்து நான் முடிவு பண்ணுவது தான் எல்லாம், நான் வந்து யார் வேணாலும் கூட்டணி வைப்பேன், மக்களுக்கு வாக்களிப்பார்கள், நாங்கள் எங்களுடைய கூட்டணி இன்னும் அதிக கட்சிகள் சேரப்போகுது, இது போன்ற நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயமாக தான் இந்த பயணத்தை அவர் பண்ணியிருக்காரு. நம்பிக்கை ஊட்ட முயற்சிமாலாம் கிடையாது. நம்பிக்கை ஊட்ட முயற்சி எப்படி சொல்கிறீங்க? அவங்க கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா காரி துப்புறாங்க. உண்மை அதுதான். நான் பார்க்குற நிறைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆள் வந்து கட்சியை வந்து டோட்டலாக அடகு வச்சிட்டாரு, நான் வந்து இந்த மாதிரி என்னமோ நினச்சேன், பார்த்தா கட்சியில் வந்து நான் பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன வருஷம் சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக வந்து எல்லா கட்சிக்காரங்களாம் வந்து இவர் மேலே அவங்க அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. யாருமே சந்தோஷமாகவே இல்லை. அதான் பெரியார் வந்து அப்போ அந்த காலத்துலேயே வந்து எடப்பாடிக்கு ஒன்று சொல்லியிருக்காருங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு 1000 மானம் உள்ள கூட போராடலாம், ஒரே ஒரு எடப்பாடி கிட்ட போராட முடியும்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா சொல்ல முடியுமா? இவருக்கு தான் சொன்னாரு. ஆமா, இல்லை பாராட்டத்தக்க விஷயம் தானே, கை தட்ட மாட்டீங்களா யாருமே? உண்மைதான். கிளாப் சவுண்டு வேணால் போட்டுருவோம் இல்லை, அதில் தான் பண்ண முடியும். சரி, ரைட், ஓகே. அடுத்ததாக திமுகவினுடைய மாநில மகளிர் தொண்டரணியினுடைய துணை செயலாளர் முன்னாள் மேயர் திரு ரேகா பிரியதர்ஷினி அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய அரசியல் அவர் சாதாரணமாக இருந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி. அவருடைய இந்த பயணம் வந்து பயணத்தில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், வைக்கக்கூடிய இதெல்லாம் கொடுக்குறாருல, உறுதிமொழியெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா, இதை பற்றியான உங்களுடைய பார்வை என்ன? அவங்க 2 பேரை விட வந்து எனக்கு ரொம்ப அதிக உரிமை இருக்குது. நான் தான் வந்து எடப்பாடியாரை பற்றி அதிகமாக பேசணும், ஏன்னா சொந்த ஊர்க்காரங்க இல்லையா, அதனால் முழு உரிமையும் தகுதியும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும், அர்ஜுன் சார் சொல்லுவார், அண்ணே நீங்கள் சிரிப்பு பொலிச்சினே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் அந்த ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான், பட் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காமெடி பொலிட்டீஷியன் ஆகிட்டார். தலைவர் சொன்னாங்க இல்லையா, சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு. தினம் பார்த்தா இப்போ அந்த காமெடி சேனல்ஸே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. டெய்லி அவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவருடைய அந்த ஷோ ஆரம்பித்ததுலேருந்து பஃபூன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கார். உண்மையாலுமே ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. சேலத்துக்கு வந்து பல பெருமைகள் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் வந்து ஏற்காடு, மேட்டூர் அணை, தலைவர் கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதிய மாடர்ன் தியேட்டர்ஸ், சேலம் மாம்பழம், இந்த மாதிரி பெருமை மிகுந்த ஒரு சேலம் மாவட்டத்தை இரும்பு காட்டி ஐயோ சொல்லுவாங்க இல்லைங்க, அவர் வேற சேலத்தின் பெருமை, விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு பச்சை துண்டு போட்டுப்பாரு. பட் பெருமை பத்தி பேசுவோம் முதல்ல. அந்த மாதிரி பெருமை மிகுந்த ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு முன்னாள் முதலமைச்சரா அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாரு. நம்ம சகோதரர் சொன்னது போல ரியல் டைம் அமாவாசை நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் கூட இருப்பாங்களா, இப்படி ஒரு உதவி செஞ்சவங்கள வளர்த்தி விட்டவங்கள வந்து காலவாரி விட முடியுமான்னு நம்ம நீங்க எதிர்பார்த்தீங்களா? 17க்கு முன்பு இப்படி ஒரு வணிகத்தை இவர் செய்வார், இந்த ட்ரேட் மூலமாக ஒரு முதலமைச்சர் ஆவார்? இல்லை, அது என்னன்னா அவங்க கட்சியில இருக்கவங்களே சொல்லுவாங்க, அந்த சீனியர் அமைச்சர்கள் நிறைய பேர் இப்ப நம்ம இயக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க சும்மா பேசும்போது சொல்லுவாங்க,
இந்த லாஸ்ட் பெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி எதுக்குமே தேர மாட்டாங்க, எதுக்குமே உதவாதவங்கன்னு சொல்லி ஒதுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆளுமா. இந்த ஆள் எப்படிமா ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஆனாருன்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியமா பேசிட்டு இருப்பாங்க. எதுக்குமே உதவியே ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டட் லிஸ்ட்ல போட்டு வச்ச ஒருத்தர் வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் ஆயிட்டாரு. சரி, சசிகலாவோட 1000 அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். இப்ப எடப்பாடி ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு கட்டத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உச்சம் பெற்று இவர் வந்துட்டாரு. ஓகே, வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டை விட்டுருங்க, எங்க சேலம் மாவட்டத்துக்கு என்ன பண்ணார்? ஒரு முன்னாடி அமைச்சரா இருந்தாரு, ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஒரு வார்டு கவுன்சிலரா இருந்தாலே அந்த வார்டுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும், அரசு மூலியமா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தானே பார்ப்பாங்க. இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்னு பெருமையா சொல்லிக்கிறாருல, சேலம் மாவட்டத்துக்கு இவர் ஏதாச்சும் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில ஒரே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் சொல்லுவேன், எங்க பீரியட்ல நம்ம முதலமைச்சர் கலைஞர் இருக்கும் பொழுது, தளபதியார் அவர்கள் இருக்கும் பொழுது, ஐயா வீரபாண்டியார் இருக்கும் பொழுது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தோம், தனி குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம், சாலைகளை வந்து விரிவாக்கம் பண்ணோம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி கூட்டு குடிநீர் திட்டம், தனி குடிநீர் திட்டம், இந்த மாதிரி கிளைம் நான் சொல்லிட்டே போவேன், அடிக்கிட்டே போவேன். ஆனால் அவரால் அவர் விவசாயின்னு மட்டும்தான் சொல்லிக்க முடியுமே தவிர்த்து ஒரு எந்த விதமான ஒரு திட்டங்களையும் கொண்டு வந்ததா வந்து வரலாறே கிடையாது, எந்த பதிவுமே கிடையாது. அவர் இந்த பயணத்தில் கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து தூத்துக்குடி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஸ்டெர்லைட் ஆலையை வந்து நிரந்தரமாக மூடியது அதிமுக அரசு தான் அப்படின்னு கூட அது சொல்லுவார். அது கூட அந்த துப்பாக்கி சூடுல இறந்தவங்களை கூட டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி சில உண்மைகள் வந்து அவருமே வந்து மனசுல மறைச்சு வைக்காம சொல்லிடுவாரு. அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன், வெள்ளந்தியான மனுஷன். எல்லா பேரும் ஒரே டோன் எடுத்தீங்கன்னா எடப்பாடி ஆபரேஷன் இல்ல, சொந்த ஒரு காரியம் நாங்க பெருமைகளையும் சொல்லணும் இல்லைங்களா? ஒரு செய்தி சொல்லணுங்க. என்னன்னா, நான் விவசாயி, நான் டீ வித்தவன், நான் எளிமையானவன், இது எல்லாமே ஒரு அரசியல் ஆளுவதற்கான தகுதி இல்லை. ஒரு எலைட் கிளாஸ்ல பிறந்தவங்க ஆட்சி ஆளக்கூடாதுன்னோ மக்களின் பிரச்சனை புரியாதுன்னோ கிடையாது. மனிதர்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குங்க. பெரியார் ஆணாக இருந்து கொண்டு பெண்களுக்காக போராடினார், பெரியார் உயர்தட்டாக இருந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். அதனால உள்ளுணர்வு இருந்தா போதும், உணர்ச்சின்னு ஒண்ணு இருந்தா யாருக்காக வேணாலும் போராடலாம். நான் இன்னொன்னு சொல்றேன், இவங்க பேசுறாங்க இல்லையா, ஷி ஜின்பிங் சீனாவினுடைய அதிபர், அவர் ஒரு எலைட் கிளாஸ். அவங்க அப்பா வந்து பெரிய அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன்ல முக்கியமஸ்தர்கள் ஒருத்தர். ஆனா அவர் சிறு வயதிலேயே கிராமப்புறங்கள்ல போய் வேலை செய்து அந்த மக்களின் வரியை புரிந்து வந்தவர். இன்னைக்கு அந்த நாட்டை வளர்த்திட்டு இருக்கிறாரு. அவர் 17 ட்ரில்லியன் டாலர் கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு 1 ட்ரில்லியன் டாலர்னு நம்ம முதல்வர் பேசுறாரு. நீங்க மிசாவில் அடிபட்டதுக்கும் கழகத்துல வேலை செஞ்சதுக்கும் 1 ட்ரில்லியன் டாலர்னு பேசுறதுக்கும் சீனாவினுடைய அந்த ஒப்பீடு சரியா பொருந்தும். நீங்க பிறக்கிறது எந்த குடும்பத்துலங்கிறது இல்லை, எப்படி இயங்குகிறீர்கள்ங்கிறது முக்கியம். நீ விவசாயியா இருந்ததுங்கிறது உன்னுடைய சர்டிபிகேட் கிடையாது, விவசாயிகளுக்கு நன்மை புரிஞ்சியாங்கிறதான் கேள்வி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சராக இருக்கவங்க வந்து எப்படி வந்து முதலீடுகளை வந்து கொண்டு வரலாம், எப்படி வந்து தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அங்கே போயும் அந்த விவசாயி வந்து பால் எப்படி கறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்து பஃபலோஸை போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லை, இந்த பயணத்தில் கூட சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து ஒரே மாடு 50 லிட்டர் 60 லிட்டர்லாம் கறக்குது. ஆமாம், அவர் அந்த நிலையை தாண்டி போகவே இல்லை, இன்னும் அவர் அந்த வார்டை தாண்டி வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்காரு. அவர் இந்த பயணத்தை ஆரம்பிச்சது, இந்த பிதற்றல் உளறல், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, ஒரு முதலமைச்சர் அப்படின்னா கோட்டையில தான் இருப்பாங்க, அப்படி அங்கதான் போய் மக்கள் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை அடிச்சு தவிடு பொடி ஆக்கிட்டு சாலையில நடந்து போய் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து முதலமைச்சரை சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு. மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா மக்கள் வந்து நீங்க எங்கேயுமே போய் எந்த அரசு அலுவலர்களையும் போய் பார்க்காதீங்க, உங்களை தேடி நாங்க வரோம், உங்க பகுதிக்கு நாங்க வரோம். உங்களுடைய அந்த அவருடைய பயணத்துல வந்து இலவசமா வந்து நீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து இப்போ டிஏபிஆர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த 46 திட்டங்களையும் வாசித்து காமிச்சார். இந்த ஒரு பெருந்தன்மை நல்ல மனசு யாருக்குமே வராது, இல்ல எதிர்க்கட்சி சேலத்துக்காரங்களுக்கு தான் வரும் கட்டாயமா. அது அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் இருக்கிறத அடிச்சு நகர்த்திட்டு தலைவர் வந்து நேரடியா போய் மக்களை பாக்குறாங்க. இப்ப அவ்வளோ மனுக்கள் வந்து நேரடியா வந்து நம்பிக்கை இருக்கிறதுனால தான், இந்த ஆட்சி மேல தலைவர் மேல முதலமைச்சர் மேல நம்பிக்கை உள்ளதுனால தான் மக்கள் வந்து நேரடியாக அந்த முகாமில் வந்து பயனடைகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு முதலமைச்சருக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையுமே அடிச்சு நோத்திட்டு இவ்வளவு எளிமையா இருக்காரு, எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கொண்டாடுறாங்க, குழந்தைங்க எல்லாம் போய் சூழ்ந்துக்கிறாங்க.
இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. இளைஞர்களை பத்தி சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? சும்மா ஒரு 2-3 குழந்தைங்க இருக்காங்க, 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, காலேஜ் படிச்ச பிள்ளைங்க. அவங்கள போய் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஃபார்மேட் இருக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு. இந்த அரசாங்கம் மூலமா ஓரணில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில இந்த அரசாங்கத்தின் மூலமா நீங்க என்ன பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அந்த பொண்ணு சொல்லுது, பலன் அடைஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நான் முதல்வன் திட்டம் தான் என்னை வந்து ரொம்ப மனசுல வந்து ரொம்ப பதிஞ்ச ஒரு திட்டம். என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் படிச்சு பெரிய பெரிய அதிகாரிகளா ஆகுறாங்க. அந்த 6 கேள்வியில் அது இல்லவே இல்லை. அந்த கேள்வியே கிடையாது. அந்த பொண்ணு மனசுல இருந்து வருது. அந்த பொண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லுது. அந்த 5-6 கேள்வியை நாங்க டிக் பண்ணிட்டு வரோம். சும்மா சாதாரணமா பேசும்பொழுது, என் கண்ணு கவர்மெண்ட் உனக்கு பிடிச்சிருக்கா, முதலமைச்சர் பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதவா சொல்லுது, அக்கா நான் முதல்வன் திட்டம் மூலியமா சாதாரண பேரெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆகுறாங்க, ஐபிஎஸ் ஆகுறாங்க, எனக்கும் அந்த திட்டம் மூலியமா ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது. ரொம்ப எளிமையான குடும்பத்து பொண்ணு. இந்த அளவுக்கு எளிமையா அந்த திட்டத்தோட பேரு, அந்த திட்டத்தோட பலன்கள் போய் மக்களை ரீச் ஆயிருக்கு. அப்ப வந்து அந்த பிதற்றல் உளறலுக்கு உண்டான காரணம் இதுதான். சுந்தரா டிராவல்ஸை எடுத்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அவர் போகக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டிருக்குன்னா இதனாலதான். ஓகே, இப்போ இந்த எடப்பாடியினுடைய இந்த பயணம், ஏன்னா அவருடைய கட்சிக்குள்ளேயே வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பொதுவெளியில் வந்து பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து எதிர்க்கட்சியை சீண்டுவதாக இருக்குது, அல்லது அவர் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அழைக்கக்கூடிய இதில் இருக்குது. இது பயன் தருமா அப்படின்னு ஏதாவது ஒரு புள்ளியாவது இருக்குது, அதாவது ஒரே ஒரு பாயிண்ட். முதல்ல அவர் கட்சி நேம் வந்து பெயர் வந்து அண்ணா திமுக. இப்போ வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்குது. அடிமை திமுகவா இல்லை அமித்ஷா திமுகவா அப்படின்ற அளவுக்கு அவர் கொண்டு போயிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று நிறைய பேர் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு அடிமட்ட தொண்டன் ஒரு பேனருக்கு முன்னாடி நின்று புலம்பிட்டு இருக்காரு, நல்லா இருந்த கட்சி எப்படி நாசமாக்கிட்டே எடப்பாடி, அது நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் அந்த அடிமட்ட தொண்டனுடைய மனநிலையில தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க, அவங்க கட்சியை சேர்ந்த எல்லாருமே. அவர் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தை, அவங்களுடைய மகனையும் சம்பந்தியும் காப்பாற்றுவதற்காக கட்சியை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சாச்சு. பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், நீங்கள் சொன்ன மாதிரி வாயே திறக்காம அவரை வந்து ஒரு கீ டால் மாதிரி பயன்படுத்தி அந்த கூட்டணியை வந்து அறிவிக்க வச்சுட்டாங்க. நிச்சயமா இந்த பயணம் மூலயமா எந்த பயனுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கும் அவருடைய கட்சிக்குமே. இன்னும் அவருடைய ட்ரூ கலர்ஸ், அவருடைய அந்த முகமுடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கழண்டு அவருடைய உண்மைத்தன்மை வந்து மக்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த பயணம் வந்து நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். அதுதான், அதை தாண்டி வேற ஒண்ணுக்குமே அது மேலும் மேலும் அவர் அம்பலப்படுவாருங்கிறீங்க. நிச்சயமா. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த பயணம் வந்து, வணக்கம் ராஜீவ், அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே 2 இயர்லி அப்படின்னு சொல்ல மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பயணத்தை எதுக்கு தொடங்கியிருக்கார், இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அவர் வந்து ஆழம் பார்க்குறாரு, எப்படி நம்மளோட மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா. எங்கள் எஜமான அமித்ஷா சொல்லி இப்போ பயணம் போடுறோம், போகிற வழியில் துபாய்க்கே போகலாமா, உள்ளூர் இருந்தலாமா, குரங்கு குட்டி ஆழம் பார்க்குற மாதிரி நீ ஒரு ரவுண்ட் போயிட்டு வா, போயிட்டு வர்றதுக்குள்ள நான் வந்து இந்த ஓபிஎஸ் டிடிவி சசிகலா பேசலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம், நீ கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்துக்க, நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன் போ அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அமித்ஷா கொடுத்துருப்பதாக தோணுது. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இத்தனை நாள் நம்மளாம் நம்பணும், நம்ம எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன நம்பணும்னா ஒரு திராவிட இயக்கம் அது வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, திராவிட இனத்தினாலும் போட்டி திமுக அதிமுக தான் அப்படின்னு எடப்பாடி திராவிட பிரியாணியா இல்லாட்டாலும் குஸ்காவாவது இருந்தாங்க, அது அப்படி நம்ம எல்லாருமே நம்பணும். ஆனால் தன் எஜமா ராஜ விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு என்னுடைய மண்டைக்குள்ள இருக்கிறது வந்து திராவிட சிந்தனை இல்லை, அது முழுக்க ஆரிய சிந்தனை, அது பாஜகவுடைய அடிமை மொழி என்பதை ரெண்டாவது நாளே பல்லுளிச்சிருச்சு கோயம்புத்தூரில். HRNC ஆக்டில் வந்து நீங்கள் எப்படி கோயில் நிதி எடுத்து கட்டலான்னு காரைக்குடி பழைய எம்எல்ஏ யார் ஹெச்ராஜா பேச தயங்குற ஒன்று எடப்பாடி பேசுகிறாருன்னா அப்போ வந்து இண்டிகேட் நீ வந்து ஏடிஎம்கே பேனராக வரல, எந்த எல்லைக்கும் செல்ல தயார், எந்த எல்லைக்கும் அதிமுக தொண்டர்கள்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பாவம் அப்பாவி அதிமுக தொண்டர்களை மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களை நம்பி, செல்வி ஜெயலலிதாவை நம்பி, நாங்கள் ஒரு திராவிட இயக்கம், எங்கள் கொடியில் கருப்பு சிவப்பும் இருக்குது, பேரறிஞர் அண்ணாவின் படம் இருக்குன்னு ஊராக தெருவா இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிற அதிமுக தொண்டர்கள் தான் கவனமாக இருக்கணும். வருகிற பழனிசாமி வந்து திராவிட மூலையில் சங்கி மூளை, தன் சம்மந்தியை காப்பாற்றுவதற்கு, தன் சொத்தை பாதுகாப்பதற்கு என்ன வேணாலும் இறங்குவார். கடந்த காலங்களில் எப்படி ஒரு வாட்ச்மேன் வேலையை நம்பிக்கையின் அடிப்படையிலேயே சசிகலா கொடுத்த வாட்ச்மேன் வேலையை
எப்படி வாட்ச்மேனே வீட்டை திருடுற மாதிரி, பூனையே பாலை குடிக்கிறது மாதிரி, நீ நம்பி சொத்தை பாதுகாத்துவ, அதிகாரத்தை பாதுகாத்துவேன்னு வச்சா நீனே ஆட்டையை போட்டிய பழனிசாமி அப்படின்னு அந்த அம்மா புலம்புற அளவுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களும் அதிமுக தொண்டர்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆள் ஏறத்தாலும் உங்களை கூறு போட்டு வித்துட்டாரு. அது இன்னொரு அவங்க தோழர் சொன்ன மாதிரி அது அமித்ஷா அதிமுக, அமித்ஷா அடிமை அதிமுகவாக மாறி நிற்குது. இப்போ ஒரு கூட்டம் கூட்டி பார்க்குறாங்க, தலைவருக்கு எவ்வளோ மாசம் இருக்குன்னு பார்ப்போம்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவருக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணையெல்லாம் இருக்காது. தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அதான் சொல்லிட்டாரு, காலனியிலேருந்து வந்தா இதுலேருந்து வந்தா வந்தமா இல்லையா அப்படின்னு. குறைஞ்சபட்ச கூச்சம், அவமானம். என்னையா என்னை பார்த்து சொல்கிறேன்னு கேட்கணும்ல. நீங்கள் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், என்ன வட்டச் செயலாளர், பகுதிச் செயலாளர், சதுர செயலாளர், கொள்கை வகுப்பு செயலாளர், பாராளுமன்ற இப்படி பல பதவியில் போகிறதுக்கு முன்னாடியே நான் மனுஷையா முதல்ல என்ன இப்படி பேசுறியான்னு கொஞ்சம் மானம், வெக்கம், சூடு இருந்தால் எல்லாரும் கேட்பாங்க. நீங்கள் சாதாரண ஒரு நாயை கல்லவிட்டு அடிச்சுன்னா அந்த நாய் திருப்பி எடப்பாடி ஏலியன் அதனால் எனக்கு தெரிந்து அவர் அத்தனையும் துறந்த இதாகிட்ட. இது பெரிய ஆபத்து. இது நம்ம நான் ஜஸ்ட் லைக் ஜோக்கு பார்க்க முடியாது. இது தமிழ்நாட்டுக்கு கூடிய மிகப்பெரிய ஆபத்து. தமிழ்நாடு இன்றைக்கி கர்நாடகா ஒரு செய்தியை படிக்கிறோம். ஒரு 420 பெண்களை பாலியல் வன்முறைக்குள்ளாகி உடலை புதைச்சிருக்காங்கன்னு. அது ஆப்ரக்காட இன்னும் அதான் நம்ம அப்படி அவதூறும் பரப்பிட முடியாது. ஆனால் இதில் பாஜகவுடைய பராமரிப்பினர் பேர் இருக்குது. ஒரு கோயிலுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அப்படி ஒரு நிலத்தை, அந்த விதையை தமிழ்நாட்டு விதைக்க பாஜக எத்தனைக்குது. நீங்கள் சங்கி மூலையோட சங்கி சட்டையோட ஒருத்தன் கோயிலில் அனைவரும் ரச்சா ஆகக்கூடாதுன்னு சொன்னான்னா அவன் ஆர்எஸ்எஸ்காரண்டா அப்படின்னு கடந்துருவான். நீங்கள் அதே பாஜக கட்சிராஜா இது திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலைன்னு பேசிட்டாங்க, அப்போ போய் பேசினா இவனுக்கு வேலையை தாண்டுருவான். திராவிடுங்கிற ஐடென்டிட்டியில் திராவிட இயக்கம் சொல்கிற ஒரு கட்சி அதை பரப்புறான்னா அத்தன்டிக்காக இருக்குங்க. அப்போ நமக்கு பொய் சொல்வதற்கு ஒரு அடிமை கிடச்சிட்டாங்கிறத பாஜக இருக பிடிச்சிக்கிறது. அவர்களை பொறுத்தவரை டிடிவி வந்தானே, எடப்பாடி வந்தானே, ஓபிஎஸ் வந்தானே, தன் கொள்கையை விசுவாசமாக ஒருத்தர் பேசுறதுக்கு வந்துட்டானா அந்த வேலையை இன்றைக்கி எடப்பாடி கச்சிதமாக முடிச்சிட்டாரு. நீங்கள் தேர்தல் கணக்கு, வெற்றி தோல்வி இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்குது. தமிழ்நாடு அரசியல் என்பது எப்போவுமே ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு கோயிலோ மசூதியோ சர்ச்சோ இடித்து கிடந்தா சாமானியவன் கோயில் நடுவில், ரோட்டுக்கு நடுவில் கோயில் என்ன பண்ணுவான், அப்படி போய் கடந்துருவான். ஆமாம், என் கடவுள் தான், என் முருகன் தான், என் விநாயகர் தான், என் பெருமாள் தான், என் காளி தான், என் கொற்கை தான், என்னுடைய அல்லா தான், என்னுடைய இயேசு தான். ஆனால் ரோட்டுக்கடில் நீ வராத, வெளியே வை அப்படின்னு சொல்லு. இது தமிழ்நாடு மனநிலை. அது யாராக இருந்தாலும், அது எந்த ஆட்சியாக இருந்தாலும், ஏப்பா நீ பாடி இங்கே கட்டுற வீட்டுக்கு வச்சுப்பாமா. இது நம்ம உளவியல். அது நெத்து நிறைய பட்டையை ஒரு துராட்சை கொட்டையை போட்டுட்டு இருக்கிற அந்த சாமானிய பக்தனாகட்டும், இல்லை அனுதினமும் அல்லாவை ஜெயிக்கிற, இயேசு ஜெயிக்கிற ஒரு சாமானியனும் கூட நீ நம்பிக்கை என்பது தெருவுக்கு வராது, வீட்டோட வச்சுக்கிறது தமிழ்நாட்டு பாலிசி. ஆனால் வட இந்தியாவில் ஒரு கோயில் செங்கல் கீழே வந்துருச்சா இது அல்கொய்தா பயங்கரவாதம், இது பாகிஸ்தான் பயங்கரவாதம், இது பங்களாதேஷ் பயங்கரவாதம்னு புரபகண்டா பண்ணுகிற ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது. அப்போ அதில் ஒரு சமூக கலவரத்தை தொண்டு பண்ணி பொது புத்தியை கெடுத்து, பொது ஒழுங்கை கெடுத்து, அந்த குளிர்காயலாங்கிற சங்கிகளுக்கு, ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு வட இந்தியா பலியாயிடுச்சு. அந்த வேலையை இன்னைக்கு எடப்பாடி வச்சு பண்ணலாம். அதுதான் 2வது நாள் கோயம்புத்தூரில் எங்கள் கோயிலை பற்றி பேசுனா அது நம்மளை சதியும்பாங்க. இந்த வார்த்தை நம்ம அபத்தமான வார்த்தை. இது ஏதோ அது தெரியாமல் பேசிட்டாரு, அவருக்கு மரியாதை கொடுக்க முடியாது. ஆனால் அவர் அப்படி சொல்லாடெல்லாம் பார்த்தா வயதில் மூத்தவராக இருக்காங்கன்னா மரியாதை கொடுக்க முடியாது. அவர் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் இதுவரை வராத ஒரு குரல் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் கொடுத்து வருதுன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பழைய ரெக்கார்டை அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த பன்னி குத்துற கத்தி எடுத்து பங்காளியை நெஞ்சில் குத்தி காலை தொடையில் வச்சு குத்தி கிழிச்சு பண்ண கொலகாரன்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்ம மேடையில் பேச தேவை. அப்படி ஓடி சிலுவம்பாளையத்துலேருந்து ஓடி ஒளிஞ்சு ஒரு அக்யூஸ்ட் ஓடி ஒளிஞ்சா பெயில் எடுக்கலாம். அடுத்து 20 நாள் ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 20 வருஷம் ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை கொலை வழக்கில். அதுக்கடுத்து அக்யூஸ்ட் என்ன இருக்கணும், அதை வச்சு விடுதலை ஆகி ஒரு கருணை அடிப்படையில் வெளியே ஒரு விவசாயத்தை பார்த்து தான் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்னவா இருக்குன்னா அந்த அக்யூஸ்ட் இன்றைக்கி என்ன மாதிரி பட்டச்சேலா மாதிரி பகுதிச்சேல்ற மாதிரி வீச பெருசாக வச்சு உடல் பெருத்து அப்படியே பழனிசாமி சிரித்து முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இருந்திருக்கேன்னா அது சாதாரண மனிதர் இல்லை. நம்ம ஏலியன் கடக்க முடியாது. உடம்பு முழுக்க வன்மமும் சூதும் பிழைப்புவாதம் தவிர அப்படி ஒரு மனிதர்களால் அப்படி இருக்க முடியாது. அதுக்கு சாட்சி எடப்பாடி பழனிசாமி. அதற்கு யாரையும் பலி கொடுப்பாரு, எவரையும் பலி கொடுப்பாரு. அது வேலுமணியா தங்கமணியா எதுக்கு நிற்கிற அதெல்லாம் இல்லை. என் ரோல் இந்த ரோல் நான் பண்ணுவேங்கிற மிக ஒரு முடிவு எடுத்துக்கக்கூடிய தமிழ்நாட்டை பிடித்திருக்க பிணியாக நான் பார்க்கிறோம். நேற்று முன்தினம் சொல்லும் பொழுது அன்புமணியினுடைய கருத்தை மறுக்கிறாரு. இன்னும் இலையே போடலை, அதுக்குள்ளேயும் என்னங்கிற மாதிரி சொல்கிறாரு. நேற்றைக்கு அவருடைய பயணத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான கட்சி
நம்மளுடன் இந்த இணையம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. வரேன்னு சொல்ல சிக்னல் கொடுக்கக்கூடிய அன்புமணி போன்றவர்களை வந்து மறுத்து திரும்ப அனுப்பக்கூடிய இல்லை, அதை மறுத்து இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கிறோம். அவங்க எஜமான் விசுவாசிக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்துக்கிறேன், நீ தலையிடாதீங்க. அது அன்புமணியா ராமதாஸா எந்த கட்சியா நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவங்களும் ஹேண்டில் வித் அவரே ஹேண்டில் பண்ணுறாரு. ஆரியா ஆமாம், அவரே சங்கியா மாறிட்டாரு. அப்புறம் இதுக்கு அவரே ஹேண்டில் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து நீங்கள் வந்து இந்த ரோப்பை வந்து அவர் விருப்பத்துக்கு விடுங்க, அண்ணாமலை வெளியே போ, நீ நைனார் பேசாதீங்க, நீங்கள் நம்ம அவர் பார்த்துக்குவார் விடுங்க. அப்போன்னா ஆமாம் வாங்க வாங்க வாங்கன்னா இவங்க ஏற்கனவே தெரியும், அப்பா அம்மா சண்டையில் பேரை எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும், நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு இலையே போகலாம் அமைதியாருன்னா இப்போ என்ன வாங்கி இப்போ அதுக்காக ரியாக்ட் பண்ணாங்களா? ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஐயா சாமி இலைய போட்டு தான் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதானே. அப்போ இவர் வந்து பொலிட்டிக்கலாக முடிவெடுத்துருவார் அப்படின்னு மேலே அவங்களுடைய எஜமான் மோடி அமித்ஷாவை நம்ப வைக்கணும். அதற்கு வேலை செய்கிறார். என்னை பொறுத்தவரை நீங்கள் போகிறீங்களே, எங்கள் மாணவனி ஏற்பாட்டத்தில் கூட வந்து எல்லாரும் கேட்டாங்க, அவர் தான் அடுத்த நாளே மறுத்துட்டாரு. அவர் அடுத்த நாள் மறுத்தது முக்கியம் இல்லை, HRS விஷயத்தில் அவரோட சொன்னது தான் தப்பு. சொன்னது. இன்னொன்று, 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் மீது, குறிப்பாக இந்த 11 ஆண்டு காலமாக இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் மீது ஒரு கொடூர தாக்கம் நடத்தது. நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் முகம் மாறுது. ஒரு செக்குலரிசங்கிற வார்த்தையை தூக்கி போட்டலான்னு ஜஸ்ட் லைக் தட்டாக பராமரத்தில் ஒரு துணை குடியரசில் பேச முடியுது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சோசியலிசம்ங்கிற வார்த்தை வேணுமாங்க டிஸ்கஸ் பண்ணப்படுது. மைனாரிட்டா என்ன, நீ உனக்கு என்ன உள்ள இருந்து வாதிக்கிறான், அது எங்கே பாராமரத்துக்குள்ள வாதிக்கிறான், ஓட்டுரிமை கொடுத்ததே பெருசு, அந்த அளவு பேசுகிறான். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஏதோ பீகாரை பார்த்து கண்ண போடல, அவன் ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க. 3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிகைகளையும் ஹிந்தியில் விளம்பரம் வந்திருக்கு. என்ன விளம்பரம்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, 39 லட்சம் வாக்காளர்களை பீகார்லேருந்து நீக்கிட்டான்னு நம்ம யோசிக்கலாம். நீக்கலை, அந்த 39 லட்சம் நீக்கிட்டான், இவன்லாம் பர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டுக்கு போயிட்டான்னு நீங்கள் சேர்க்க போகிறான். அப்படியே இருப்போம். நீங்கள் 39 லட்சம் வாக்காளர்களை கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவில் பிரித்து 10 எந்தெந்த மாநிலங்களில் அவங்க போயிருக்காங்களோ அங்கங்கே வாக்காளர். அதனால விளம்பரத்தை இங்கே கொடுக்குறான். நீ உள்ளூரில் இருந்தால் இந்த முகவரி எனக்கு கொடு. இது வந்து பெரிய ஸ்கேம் நடக்க போகுது. அப்போ இதுக்கெல்லாம் தயாராகிட்டான். ஒரே நாடு ஒரே ரேஷன்ங்கிறது அதனுடைய இதுக்கெல்லாம் தயாராகிட்டான். இப்படி ஒரு கொடூர ஒரு ஜனநாயகத்தின் மீது கொடூர தாக்கம் நடந்த போது 3.5 ஆண்டு காலம் நினைவில், அதாவது அவங்களோட நினைவு சரியாக இருந்தபோது சில ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் இந்த மாற்றுக்கருத்தில் பியூஷ் கோயலே வந்து சொன்னார், ஒரு முதலமைச்சர் வந்து நான் சந்திக்க முடியல, நான் நல்லா ஐடிசி ரூம் போட்டிருக்கேன், ரூம் பில்லு தான் கூட்டிகிட்டு போகுது, என்னால் மீட் பண்ண முடியாது. எஸ், ஒரு அது ஐடியாலஜிக்கல் எதிர்ப்பு இல்லை, ஆணவத்தில் எதிர்ப்பு இருந்துச்சு. பாஜக நீனா நானா, நான் பெரிய சங்கியா நீ பெரிய சங்கியா, நீ பெரிய அரசா நான் பெரிய அரசா, நான் தான் ஒரிஜினல் பாப்பாத்தி, நீ யாரான்னு மோடி எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு அது அதிகார சண்டை தானுடைய ஐடியாலஜிக்கல் சண்டை இல்லை. அது இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து இந்த 1 ஆண்டு காலம் ஓபிஎஸ் போய் அடகு வைக்க தொடங்கினது. இது ஒரு 6 ஆண்டு காலம் அந்த அதிமுக ஆட்சியில் எல்லாத்தையும் கள்ள மௌனமாக இருந்தாங்க. சரி பரவாயில்ல, முதலமைச்சர் நாட்காட்டி இறங்கியாச்சு. இந்த 4 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தான். நீங்கள் இடையில கூட்டணி வேற இல்லாமல் இருந்தாங்க. இடையில வந்து ஒரு ட்ராமா வேற, பாராமரத்தெல்லாம் வெளியே போயிட்டேன் பாரு அப்படின்னு அவங்களுடைய பிளான் படி தான். ஏன்னா வந்து ஒரு சிறுபான்மை மக்கள் ஓட்டு, ஐயா பழனிசாமி நல்லவருங்க, அவர் அந்த மறு விஷயம் வச்சுட்டு ரொம்ப அப்பாவியாக இருக்காங்க, விவசாயியாக இருக்காங்க, அவர் நம்ம ஊர் சிலுவம்பாளையம் பழனிசாமி தானே, அவருக்கு டெல்லியும் தெரியாது, ஆந்திராவும் தெரியாது, நம்ம ஊர் சேலத்துக்காரங்க ஓட்டு போடலாங்க, ரொம்ப எளிமையாக இருக்காருன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி சிறுபான்மை மக்கள் ஓட்டு திமுகவுக்கு வரக்கூடாதுங்கிறக்கா ஒரு 5% பிரித்து இப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸில் நாங்கள் 18ங்க, அவங்க 18ங்க, 32ங்க, நாங்கள் தாங்க வலுவான கூட்டணி ஒரு அத்மெட்டிக் கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்குக்காக பிரித்து விட்டாங்க, கூட்டணி பிரித்து வச்சாங்க. இப்போ சேர போகிறாங்க. இந்த சேரும்போது நம்ம கேட்குறது, இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ் சமூகத்தினுடைய கல்வி, நீங்கள் வந்து அடிநாதம் எதுன்னு சொன்னால், இங்கே தமிழ்நாட்டோட அடிநாதம் என்பது பிறரை மதிப்பதும் தனக்கு ஒரு கல்வி வேணுங்க தான். எப்பாடுபட்டாவது கடனோட வாங்கியாவது நான் தான் முட்டாள் வந்துட்டேன், நான் தான் படிக்கலை, என் பிள்ளையை படிக்க வச்சிடணும், அண்டா குண்டை வித்தாவது படிக்க வைக்கணும், ஒரு நல்லா படிடாங்கிற சொல்கிற ஊர் தான் அந்த ஊர். அந்த ஊருக்குள்ள 4 ஆண்டு காலமாக பல்கலைக்கழக மானிய குழு நிதி நிறுத்தம், முதல்வர்களை பேராசிரியர் நியமிக்க முடியல, ஆளுநர்களை ஒரு சங்கியை வச்சு தடை, பள்ளிக்கல்வித்துறைக்கு வர நிதி வரல, இங்கே குறிப்பாக பேராசிரியர் நியமனத்துக்கு பணம் வரல, மலைவாழ் பெண்களுக்கான பள்ளி செல்கிற மாணவிகளுக்கான சிறப்பு சலுகைகள் கொடுக்க முடியல, அம்பேத்கர் பேரில் கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் நிறுத்தம், அப்துல் கலாம் ஆசாத் பேரில் கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் நிறுத்தம், ஒட்டுமொத்த எஜுகேஷன், தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது, கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் நம்ம அறுபாடுபட்டு நம்ம முதலமைச்சர் வேறு டிபார்ட்மெண்ட் கொடுக்க நிதியெல்லாம் எடுத்து ஒதுக்குறாரு. ஆனால் இந்த சூழலில் ஊர் கண்டன அறிக்கை இல்லை, ஐயா எஜமான ஐயா எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் சரியில்லைங்கய்யா, இவங்க பார்க்க மாட்டேன், ஒரு கடிதம், ஒரு கோரிக்கை, இல்லை ஒரு கத்தல் ஏதாவது இருந்ததா? ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் இருந்த காலத்தில் 70 முதல்வர், இப்போ 70 முதல்வர் நியமிக்காதுக்கு யார் காரணம்? உங்கள் எஜமான் மோடி தானே, உங்கள் எஜமான் அமித்ஷா தானே. அவருக்கு அது இல்லாமல் அதிக மருத்துவக் கல்லூரி நான் தான் திறந்தேன்னு பேசுகிறாரு. யார் படிக்கிறாங்க ஐயா?
திறந்து யார் படிக்கிறாங்க? வடநாட்டு மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. இப்போ சட்டத்தை நம்ம மாற்றணும். இடையில என்ன பண்ணீங்க? இடையில வந்து யார் வேணா படிக்கலாம் வச்சிங்கல்ல. ஆமாம். நீங்கள் அதாவது எடப்பாடியோட கொடூர முகம் என்பது எனக்கு தெரிஞ்ச மருத்துவக் கல்லூரி விட ஏன் அவர் கொண்டு வந்திருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன்னா, பிடபிள்யூடி மினிஸ்டர் மட்டும் இருக்குது, 2 கான்ட்ராக்ட் கட்டினா 15 காலேஜ் கேண்டீன் கான்ட்ராக்ட், 5 சைக்கிள் கான்ட்ராக்ட்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த பிழைப்பவாதத்தை தவிர எடப்பாடிக்கு தமிழ்நாட்டு அரசியல் எந்த அக்கறையும் இல்லை. கள்ளக்குறிச்சி மருத்துவமனை இடிஞ்சு கட்டும்போது அவரை பொறுத்தவரை வந்து நமக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் காலைல ஒரு கரைவெட்டியை கட்டினாங்கன்னா வீட்டில் சாப்பாடுக்கோ இல்லையோ வீதியில் ஒருத்தன் போராடினா போய் ஆதரவு கொடுப்பாங்க. அது கருப்பா, சிவப்பா, நீளமா அப்படிலாம் இருக்காது. எந்த நிறமாக இருந்தாலும் இது போராட்டமாகிய. நான் எடப்பாடியை பொறுத்தவரை என்னதுன்னா எல்லாம் செங்கல், மணல், ரோடு, தாறு, ஏரினா என்ன, அணை, அப்படி தான் வளர்ந்துருக்காரு. என்ன ஐடியாலஜி பேக்ரவுண்ட் இருந்துச்சு? இல்லை, இதை வைத்து அவர் ஒரு பயணம் பண்ணுறாரு. சரி, அந்த கேள்வி நேற்றைக்கு அவர் சொல்லியிருக்காருல்ல, பிரம்மாண்டமான ஒரு கட்சி ஒன்று என்ற வர இருக்குது அப்படின்னு சொல்லி. பாஜக கூட்டணியில் தான் இருக்காரு. அது கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு இன்னைக்கு அதுக்கு வந்து அவங்க பங்காளி சண்டையில் வெளியே போயிருக்கக்கூடிய அண்ணாமலை, நான் தான் ஜெயிச்சிட்டு அண்ணாமலை வீழ்த்திட்டுன்னு அவர் பங்காளி சண்டை வெளியே அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சி நாங்கள் சொல்கிறோம், நீ யாராங்கிறது அது பதில் சொல்லுங்கள். பிரம்மாண்டமா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு முதல்ல அவங்க தோழர் சொன்ன மாதிரி அது முதலமைச்சர் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அது சுந்தரா டிராவல்ஸ் உள்ள சண்டையில் முரளிக்கும் வடிவேலுக்கு சண்டை மாதிரி இன்னைக்கு அது வந்து யார் எண்ட் ஆஃப் டே தான் தெரியும். பெருச்சாளி தான் அண்ணாமலை. ஆடு, ஆமை, அணில பெருச்சாலியோட புதுசாக வரல. கடைசி வரைக்கும் மனுஷ லிஸ்ட்ல சேர்த்தவே மாட்டேங்க. அது எனக்கு என்னை பொறுத்தளவில் இது அம்பலப்பட்டு நீங்கள் எங்கேயாவது நாங்கள் கூட போகிறாரு ஏதோ அதிமுக தொண்டர்கள் எழுச்சி ஆயிடுவாங்கன்னு பயன்தான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது கூட்டம் வந்து அதெல்லாம் அது இயல்பாக ஒரு அந்த கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. நம்ம அதை குறைந்து மதிப்பிட முடியாது. ஒரு நகரம்னா ஒரு 5000 பேர் கூடுவாங்க. அதனால் அது கூட்டத்தை இல்லை. ஆனால் நாம் எதிர்கொள்கிற ஆபத்து பழனிசாமி மாதிரி பச்சோந்திகளை தமிழ்நாட்டு வீதிகளிலிருந்து விரட்டி அடிக்கிற காலத்தை நோக்கி தான் பிரச்சாரம் செய்ய முடியும். இது வெற்றி தோல்வியை தாண்டி, தேர்தல் வெற்றி கணக்குகளை தாண்டி, வாக்கு விழுக்காடை தாண்டி, அந்த மூளை திராவிட மூளை இல்லை, அந்த மூளை தமிழ் மூளை இல்லை, அந்த மூளை தமிழ்நாட்டுக்காக இயங்காது. அது முழுக்க சில்வம்பாளையத்திலிருந்து சில்லறை கணக்கு வேலை பார்க்குற, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற, தமிழ்நாட்டிற்கு கூடிய துரோகம் செய்கிற மொழியாக மாறிட்டு என்பது தான் நம்முடைய பிரச்சாரமாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் வந்து வாரம் வந்து பழனிசாமியை பற்றி, எடப்பாடி பழனிசாமி பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா கடந்த வாரமும் அவரை பற்றி தான் பேசணும், இந்த வாரமும் பேசணும். கடந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வேறு நடத்தியிருந்தீங்க மாணவரணி சார்பில். இதே கருத்துக்கு தான். ஏன்னா எப்பயுமே ஒரு எதிர்வினை மட்டும்தான் வந்து அரசியலில் வந்து ரொம்ப சரியான விஷயமாக இருக்கும். சரியான எதிர்வினையை திமுகவினுடைய மாணவரணி ஆற்றியதுன்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தடமாறும் போது அவருடைய தடமாற்றத்தை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை ஊடகங்களுக்கும் உண்டு, அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. அதை செய்த திமுகவுக்கும் நன்றி, மற்றவர்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.